ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, மெமரினை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகி அவுட்புட் இன்புட் வாட்டர் எதுவுமே வரவே இல்லை. அதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெமரினை எப்படி மாற்றுறது, இந்த 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ஹை ப்ரெஷர் மோட்டரில் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வந்து டேமேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் பிளாக்கேஜ் ஆகி ஃபுல்லாகவே அவுட்புட் வாட்டர் வரல. அதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ப்ரெஷர் மோட்டரில் பைபாஸ் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து அவுட்புட் கொடுக்குற தண்ணி வந்து வெளியே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கரெக்டாக ரிலீஸ் ஆகும். அப்படி மெமரின் ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து டேமேஜ் ஆகிடும், ஃபுல்லாக உடஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் அதே இதுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சிடுச்சு. பைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி 1/2 இன்ச் பைப் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் மோட்டர்லேருந்து இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 1 × 1/4 1.5 இன்ச்சு சைஸு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் போட்டு 1/2 இன்ச்சாக மாற்றிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பைபாஸ் கனெக்ஷன் தான் கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓல இருந்து நம்ம ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து டைரெக்டாக தண்ணி போகுது பார்த்தீங்களா. அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரெஷராக தண்ணி கொடுத்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைப் டேமேஜ் ஆகும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரினே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பைபாஸ் வால்வு இப்போ கொடுக்குறோம் பார்த்தீங்களா கனெக்ஷனு. இந்த பைபாஸ் வால்வு, இந்த வால்வை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான தண்ணி போகும், ப்ரெஷரும் கம்மியாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து இருக்கு பார்த்தீங்களா இந்த வால்வு தான். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால்வு கொடுத்து வச்சிருப்பாங்க, பைபாஸ் வால்வுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைட்டாக அதை ஓப்பன் பண்ணோம்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடும். டைரெக்டாக போகலாம், வித்தவுட் மோட்டர்ல இருந்து போயிடும். வித்தவுட் மோட்டர் உள்ள இல்லாமலே டைரெக்டாக அது பாருங்க கனெக்ட் பண்ணியிருக்குங்களா நீட்டாக. அந்த சைடு அந்த பைப்பில் போயிடுச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சிடும், மோட்டரினுடைய ப்ரெஷர். எந்த அளவுக்கு மோட்டருக்கு தண்ணி கிடைக்குதோ, கேப் இல்லாமல் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பாருங்க அந்த கனெக்ஷன் வந்து டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. வந்து பார்த்தீங்கன்னா இது 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஓ பிளான்ட் சர்வீஸ் பண்ண இது விருப்பம் இருந்தாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸிங்காக உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படியா இருந்தாலும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மாற்றுறதுக்கான ப்ராசஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ரிஜெக்ட் வாட்டருடைய இது கனெக்டரு. அதை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான். 1/2 இன்ச்சு யூனியன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பாருங்க 1/2 இன்ச்சு தான். இது வந்து ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து ரிஜெக்ட் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் போகிற அவுட் சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறது வந்து ட்ரிங்கிங் வாட்டரு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே சைடு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வர ஆரம்பிக்கும். இதுலேயும் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே சைடில் வர ஆரம்பிக்கும். அதால் ஒரே சைட்லேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயே ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வாட்டர், மெமரினுடைய இன்புட் சைடில் கொடுக்கும் பார்த்தீங்களா மோட்டரில் இந்த ஹை ப்ரெஷர் மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா. இந்த யூனியன் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெமரினுடைய இன்புட் வாட்டர் கனெக்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. 3/4 இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு. இது 1/2 இன்ச்சு. இதான் ட்ரிங்கிங் வாட்டர். ஓப்பன் பண்ணியாச்சுங்களா. இப்போ மெமரினுடைய ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் அவுட்புட் தெரியணும் அப்படின்றதுக்கு மார்க் போடுறேன். மார்க் தெரியவில்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கரால் போட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இதே இதுல இன்புட் கொடுத்தோம்னா நல்லா தான். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படியே இது இன்புட்டு மார்க்கும் போட்டுடலாம். பர்மனன்ட் மார்க்கர்ல போடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் அவுட்புட் எழுதுறது ரொம்ப நல்லது. இன்புட் எழுதிட்டாலே ஒரு சைடு இன்புட் எழுதிட்டாலே போதும்.
ஏன்னா அவுட் சைடு அந்த சைடு தான் வரும் இன்புட் எழுதிட்டாலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரினுடைய ஹவுசிங்கை வெளியே எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கிளிப் போட்டு இருக்குன்றீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு வெளியே எடுக்க போகிறோம். பாருங்க ப்ளஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய ஹவுசிங்கு. இது உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு இருக்கும். 2 மெமரின்னு இருக்கும். 40x40 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி வாட்டர் டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மெமரினுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 டிடிஎஸ் வரைக்கும் இந்த மெமரின்னு ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து போட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து ஓப்பன் பண்ணி எந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எவ்வளோ டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகிடும். சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கினுடைய கிளாம்ப் எடுத்தாச்சு, வெளியே எடுக்க போகிறோம். ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட் போட்டாச்சிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சிங்களா, இதான் இன்புட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளாம்ப்பு, இந்த கிளாம்பை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுற கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கிளிப். இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கப் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரு, அதுக்கப்புறம் தான் மெமரின்னு இருக்கும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து எண்டு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் எண்டு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து க்ளோஸ் பண்ணி கிளிப்பை வந்து போடுறோம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை எப்படி ரிமூவ் பண்ணுற பாருங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப பெரிய மேட்டர் எழுத பாருங்க, கையாலே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரின் உள்ள இருக்கிற கனெக்டர் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெமரின் எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல அந்த கிளிப் எடுத்தாச்சுங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கீழே வந்து இது போல ப்ரெஸ் பண்ணோம்னா வச்சுங்க, அடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடாக அடித்தாலும் இந்த எண்டு கேப் வந்து அதில் மாட்டிக்கும், அப்புறம் வர ஆரம்பிக்காது. அதையும் பார்த்துக்கங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா எண்டு கேப், அது ஒரு சைடு வந்து சைடாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்கக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நேராக்கி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் அடிக்கணும். இது வந்து நம்ம ஹை ப்ரெஷர் அலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் அதிகமான ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். அதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். பாருங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கனெக்டர் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கூட வர கனெக்டரையும் இந்த கனெக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க லென்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லென்த்தை வச்சு எது லென்த் அதிகமாக இருக்கோ அதையே வந்து யூஸ் பண்ணிக்கங்க, நல்லது. இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு பழசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, அந்த ஒரு கிராக் எதுவுமே ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பரின்னு எடுத்தாச்சு. இதான் எண்டு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு இல்லைனா எண்டு கப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு அவ்வளோதான். 40x40 மெமரின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 40x40. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40x40 ஆர்ஓ மெமரின்னு. பாருங்க பல்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருக்காங்க. பாருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் போட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெமரின்னு ஒன்று அக்வா இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோ இருக்குது. ஜிங்கோவும் நல்ல கம்பெனி தான். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்பெனியாகவும் இருக்கலாம், ஒரிஜினலாகவும் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கணும் இது பண்ணவங்களுக்குலாம் தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்பெனி போட்டு இருக்காங்க. இது போல் போடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இது டிடிஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரோலாக வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது மெமரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்பெனியை பார்க்கலாம். ஒன்று அக்வா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கோ கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள இன்னொரு சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எண்டு கேப் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சைடு எண்டு கேப் எடுத்தாச்சு, இன்னொரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் எடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அதையும் பார்த்துடலாம் நம்ம வந்து. இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்களா உள்ள அந்த சைடு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த கிளாம்ப் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சைடு. 2 மெமரின்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து காலியாக தான் இருக்குது. இப்போ இந்த எண்டு கேப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம்.
கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, கிளிப் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கீழே அழுத்தினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாக் ரிமூவ் ஆயிடும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல புஷ் பண்ணி லாக் இது பண்ணீங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டு போய் புஷ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையாலே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, அவ்வளோதான் வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஓனாவே ஆரோ பிளான் சர்வீஸ் பண்ண கற்றுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பொறுமையாகவே சொல்கிறேன், எந்த அளவுக்கு சொல்ல முடியும். இன்னமும் உங்களுக்கு எங்கன்னா டவுட்டாக இருந்தாக்கா, வேற எங்கன்னா அது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு கேப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு புதுசாக பய மெமரின் தூக்கி உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து புஷ் பண்ணோம்னா ஒரே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கீழே தட்டுறாங்க பாருங்க. இப்போ இதை தட்டும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எண்டு கேப் வந்து நம்ம வந்து எடுக்கணும். எடுத்தாச்சுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் ஹவுசிங், இது வந்து மெமரின்னு. செகண்டு எண்டு கேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி டேமேஜாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இருந்தாலும் இது பாருங்க கட் ஆயிருக்கு. இந்த கட்டாவா பாக் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கிறது வந்து எதனால வந்து பார்த்தீங்கன்னா இது போல அடிக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்டு கேப்பு அந்த ஒரு சைடாக வந்துச்சுன்னா அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நேராக்கி தான் அடிக்கணும். ஏன்னா சைடாக வந்துச்சுன்னா அடிச்சுன்னு இருந்தால் இது போல கிராக் ஆக ஆரம்பிக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். 2500 டிடிஎஸ் வரைக்கும் நார்மலாகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் 2500 3000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஆகும். ஜிங்கோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3-4 வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இது வந்து போட்டதுலேருந்து மெமரின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்ஓ சர்வீஸ் பண்ணுறீங்களோ, ஜம்போ ஃபில்டர் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி போடுறீங்களோ, ஆர்ஓவில் மண் போகாமல் இருக்கணும், எந்த ஒரு சாண்டு இதுவும் எல்லாமே போகாமல் இருந்தாக்கா மெமரி லைஃப் வரும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பிளாக்கேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு மெமரின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சுங்களா. பாருங்க, இதனுடைய கம்பெனி சேமாகவே இருக்கு பாருங்க. இது போல ஒரே கம்பெனி தான் போடணும். நீங்கள் லோக்கலில் போட்டாலும் சரி, டூப்ளிகேட் போட்டாலும் சரி, ஒர்க் ஆகணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும். ஒரே கம்பெனியை போடுங்க எப்போ போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து எண்ணெய் போடத்தாலும் போடலாம், இல்லைனா வேஸ்லின், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் போடக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குடிக்கிற தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் பேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறோம். இந்த ரிங்கில் மட்டும் சாஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும், எந்த ஒரு டேமேஜ் கிராக் ஆகாமல் போகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ரிங்கில் மட்டும் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இதை வந்து சுற்றி அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணணும். பாருங்க, புது மெமரின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஓனாகவே ஓப்பன் பண்ணி இது பண்ணிடலாம். நீங்கள் வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கே எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்ட்ரு 20 இன்ச்சு, டயா வந்து பார்த்தீங்கன்னா 3. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்க எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கனெக்டர் மெமரினை எப்படி ரெண்டும் ஜாயின் பண்ணி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா புது மெமரின்னு பாருங்க. மெமரின் கனெக்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கனெக்டர் தான் போடுறோம், புதுசு போடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓல்டு கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்ததால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் ப்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எண்ட் டு எண்டு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மெமரி ஹவுசிங்கில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது பாருங்க. இவ்வளோ பொறுமையாக ரிங்கையும் பார்த்துக்கங்க. அந்த சைடு இன்புட்டு இன்னு எழுதி இருக்குமா, இன்னில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இம்பார்ட்டனாக சொல்கிற பாருங்க. இதான் வந்து இம்பார்ட்டனு. ரிங்கு பாருங்க எந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் மெமரிங்க, செகண்ட் மெமரிக்கும் வெளியில் வரும். எந்த சைடு பிளாக் ரிங்கு வெளியே வருதோ அது இன்புட்டு. நீங்கள் மாற்றி போட்டாலும் சரி, ஆனால் மெமரினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடாக இருக்கணும்.
பாருங்க நம்ம பேச பாருங்க ரிங் எங்க இருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் நம்ம எண்டு கேப்பை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு போட்டு ஃபைனலாக இன்புட்டுக்கு போட்டுக்கலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அவுட்புட் இது போல் வச்சு கரெக்டாக வந்து புஷ் பண்ணி இது வந்து அடிக்கணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸ் அங்கே அடிக்கக்கூடாது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. நம்ம சுற்றி இருந்தாக்கா சுற்றியால் அடிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே டூல் இருக்குது ரவுண்டு ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வச்சு வேணாலும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ பாருங்க கரெக்டாக அந்த ரிங்கு மாட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகி இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்க அங்கே சைட்லேயே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாகவே பள்ளமாக இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க நல்லாவே. கரெக்டாக இது போல் ரவுண்ட் பண்ணி நல்லா இது போல் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அடித்து நல்லாவே இது பண்ணணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா த்ரெட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாது. அதில் அடிச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல 40x40 சைஸ் ஆர்ஓ மெமரினை மாற்றியாச்சு. நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைனலாக வீடியோ வந்து பார்த்துட்டு வரீங்க. எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் சைடு. அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெமரினுடைய இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் எண்டு கேப்பு. இதான் இந்த எண்டு கேப்பை வந்து கப்புன்னு சொல்லலாம் கேப்புன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் எதனா வந்து தேல் வந்து இது பண்ணிட்டு எண்ணெய் போட்டு கரெக்டாக ஃப்ரீயாக பாருங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இதை ரிமூவ் பண்ணுறப்ப ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கா மேலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இருக்குது பார்த்தீங்களா, 3/5 ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் ஃபிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம கீழே தான் வச்சுருக்கோம். அதே போல் அந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. சேம் சைஸாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேமரா பிடிச்சி ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனியன் வந்து ஃபிட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு இது பண்ணியிருந்தா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டு இருக்கும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ள அடித்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிங்கை வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு கரெக்டாக இது போல் ஒரு விரலை வச்சுட்டு கரெக்டாக புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா இது பாருங்க ஃபுல்லாகவே லாக் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. நீங்கள் வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ பிளான்ட் சின்ன ஆர்ஓ இருந்தாலும் சரி, பெரிய ஆர்ஓலாம் இருந்தாலும் சரி, ஆர்ஓவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சராக இருந்தாலும் கிடைச்சிடும். மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிடணும் இது போல் வந்து தட்டி. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% லாக் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இப்போ லாக் பண்ணலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஹை ப்ரெஷர் மோட்டரில் தண்ணி போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு உண்டு, டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அதால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை வந்து கரெக்டாக பார்த்துங்க. எப்போ மாற்றினாலும் சரி கரெக்டாக லாக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. இது போல பாருங்க, இதுதான் உள்ள வந்து அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு மாரி ரவுண்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக்கு ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. மெமரின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ல 40x40 சைஸு ஆர்ஓ மெமரின்னு தான் மாற்றிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, மெமரி மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் போயிட்டு ஃபிட் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரினை. பாருங்க மெமரி ஹவுசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எந்த சைடு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்டே வந்து மார்க் பண்ணிடணும். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இன்புட் அவுட்புட் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாசர் எந்த சைடு வந்ததோ பிளாக் கலர் வாசர் அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்.
என்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசர் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல மெமரி வந்து அசம்பிள் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் போட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். மெமரி ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாகவே டைட் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே டைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது வந்து இன்புட் சைடு, இது வந்து அவுட்புட் சைடு. வேஸ்ட் வாட்டர் வரும் பார்த்தீங்களா, வேஸ்டேஜ் வாட்டர், அது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே சைடில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஏன்னா பைப் ஃபிட்டிங் போட்டு ஒரே சைடாக தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெமரின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கனெக்டர் இருக்கும். அதை வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு இதுவாகுது. ஃபுல்லாகவே ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷனும் டைட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பக்கத்துலேயே ஒரு பால் வால் இருக்கு பார்த்தீங்களா, கேட் வால். அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்ல இருந்து டைரக்டா மோட்டரினுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதிகமான ப்ரெஷரா தண்ணி வந்ததுன்னா அந்த வால் வந்து பாதி ஓப்பன் பண்ணோம்னா ப்ரெஷர் கம்மியாக வரும். ப்ரெஷர் கண்ட்ரோலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அதிகமாக ப்ரெஷர் வந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால் ஓப்பன் பண்ணால் மோட்டரில் இல்லாமல் இந்த சைடில் தண்ணி வந்ததுன்னா ப்ரெஷர் கம்மியாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. பைபாஸ் வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய லைஃப் வந்து லாங் வரும். லைஃப் லாங் வரதுக்கு தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய சேஃப்டிக்கு தான் பைபாஸ் வால் கொடுத்துருக்காங்க. மோட்டர்ல இருந்து சைட்லையும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீட்டாக இருக்கிற இந்த இது தான் போடணும். அதுக்கப்புறமேட்டுச்சா பெண்டு இது தான் போடணும். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிறது போடணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டாக இருக்கிறது போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்டு சுத்த முடியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணீங்க மைண்டில். நானும் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கிறது போட்டு அதுக்கப்புறமேட்டு பெண்டை சுத்த முடியாது. அப்புறம் கழட்டிட்டு தான் இது பண்ணுறேன். ஒரு 4-5 டைம் தப்பு பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 500 லிட்டர் ஆரோ பிளான்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மாற்றி கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சைடு அவுட்புட், ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர். இந்த யூனியன் சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி சைஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா 3/4. இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு ஆரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க. டிடிஎஸ் எப்படி கம்மி பண்ணுறது அதிகரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய டிடிஎஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனு. மெமரினுக்கு அவுட்புட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு அவுட்புட்டை. ரிஜெக்ட் வாட்டர் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்க. அந்தாண்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிட் ஆயிடுச்சு. அந்த தண்ணி பார்த்தாலே தெரியும், பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டையாக வருது பார்த்தீங்களா. புது மெமரின் மாற்றினா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மாரி இல்லைன்னா ஒரு பவுடர் மாரி கலராக வர ஆரம்பிக்கும். அது உள்ளே இருந்து மெமரினுடைய கெமிக்கல் இது டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் வெளியே தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து நீங்க வேற எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கெமிக்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை, குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, வேற எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெளியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 400க்கு மேல டிடிஎஸ் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அதால தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரின் வந்து மாத்தியாச்சு. சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் வரல. டிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொட்டு மெமரின் வந்து ஃபுல்லாவே பிளாக் ஏஜ் ஆயிடுச்சு.
அதாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெமன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3-4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருடைய டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெமரிலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 43 வருது. 43 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே தான் நம்ம வந்து குடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே குடித்தா எக்ஸலண்ட்டு. 150லேருந்து 250 குட்டில் வரும். 150 கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால்சியம் ஐரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். கால்சியம் ஐரன் மினரல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக குடிக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 40-50க்கு மேலே குடிங்க, நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 43 தடவை டிடிஎஸ் வந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, பெரிய மேட்டரில் டிடிஎஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இது பாருங்க இந்த பைப்பில் கொடுத்தாச்சிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெமரினுடைய வாட்டர் வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து ப்ரெஷராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வரும். பாருங்கள் இதனுடைய டிடிஎஸ் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெமரிலேருந்து வரது 43. இன்னொரு டைமும் காட்டுறேன் பாருங்கள். ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸும் 39 வரைக்கும் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கையில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நான் ஒரு பைப்பு, அதனுடைய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்ணணும். வித்தவுட் மெமரிலேருந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகிடும். பாருங்கள் 513 வருது. இந்த 513 கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் வந்து கனெக்ஷன் செக் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலர் வேஸ்ட் வாட்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருடைய ப்ரெஷர் எதனா டேமேஜ் ஆனாலும் பைப் டேமேஜ் ஆனாலும் வேஸ்டேஜ் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பப்புள்ஸ் இன்னமும் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மொட்டையா. இது வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி வெளியே விடுங்க. ஃபுல்லாக கெமிக்கல் எல்லாமே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்க டிடிஎஸ் எவ்வளோ வருது 81 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பார்க்கலாம். ஷேடோ அடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 81, 82 அது போல தான் வர ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 82 எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான். இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதிகரிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மீட்டர் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்ஓவில் இருக்கும் பார்த்தீங்களா ப்ரெஷர் கேஜ் மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போகிறதுக்கான மீட்ரு. இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் மீட்ரு. இந்த ரவுண்ட் ஸ்டெப்பில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ரா வாட்டர் மோட்ரு 0.5 HP இருக்குது பார்த்தீங்களா 1 HP அதனுடைய ப்ரெஷரை காட்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்புடைய ப்ரெஷரை காட்டுறதுக்கு தான். இது வந்து ஈஸியாக கிளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லை. கீழே வச்சுட்டு இதை வந்து நல்லா இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரஷ் பண்ணுற மாரி ஒரு குச்சி எடுத்து இது பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே டைப்பில் பிரஷ் பண்ணுற மாரி உடைச்சி ஒரு குச்சி எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் க்ளீன் ஆகிடும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் தான். டூல் வச்சுலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணாடி இதுவே கிராக் வர ஆரம்பிக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஐடியா தான். வந்து பார்த்தீங்கன்னா பச்சை குச்சியை ஒடிச்சு நல்லா அதை வந்து தட்டி பிரஷ் மாரி மடக்கி உள்ள இது பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்னா பாருங்க 2 நிமிஷத்துலேயே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓட ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லிட்டருக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேஸ்டேஜ் போகணும். 500 லிட்டர் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கும். 1000 லிட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் போகும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன ஆர்ஓ பிளான்ட் பெரிய ஆர்ஓ எந்த ஆர்ஓ இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸை பார்த்தாலே தெரியும். இது வரைக்கும் யாருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணாமல் விட்டது இல்லை. கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை பற்றி எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
பைபாஸ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. வால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேப் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக இங்கே வருது. இம்பார்ட்டனாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்க்கலனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ரா வாட்டர் மோட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டர் வந்து கொடுக்கும் தண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சேண்ட் ஃபில்டர், செடிமெண்ட், கார்பன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் மீடியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்பன் மீடியான்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இன்லெட்டு எழுதிருக்குங்களா, இன்லெட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்புட்டு, நெக்ஸ்ட் இது இன்புட்டு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஃபில்டர் ஆகி இதுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்போ ஃபில்டர், ப்ளூ ஹவுசிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு 20 இன்ச்சு ஜம்போ ஃபில்டர், இல்லைனா ஃபன் ஃபில்டர், இல்லைனா பிக் ப்ளூ ஹவுசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு இருக்கணும். இதனுடைய டயா வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4க்குள்ளே இருக்கலாம். ஃபிட் ஆகிடும் நல்லா. வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து கரெக்டாக இது ஹை ப்ரெஷர் பம்ப் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரெஷர் பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் கிளீனிங்க்கு. மெமரின் வந்து ஜாம் ஆயிடுச்சுன்னா, பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது அந்த பைப் கனெக்ஷன் வச்சுருக்கோம். மோட்டர்லேருந்து இங்கே இன்புட்டு கொடுக்குறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினுடைய இன்புட்டு. பாருங்க இங்கேருந்து வருதுங்களா கரெக்டாக. அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் பைபாஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரொம்ப ப்ரெஷராக தண்ணி கொடுத்ததுன்னா இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகிடும். இந்த வழியில் தண்ணி போகிறதால வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் அதிக ப்ரெஷர்லேருந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். பைபாஸ் வால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாதி பைபாஸ்லேயே வைங்க. மோட்டர் அதிகமாக ப்ரெஷர் வந்துன்னா பைப் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் வாட்டர் போகுது பார்த்தீங்களா. அங்கேருந்து கரெக்டாக அங்கே போயிட்டு பாருங்க இங்கே வருதுங்களா. அது வந்து கண்ட்ரோலரு வேஸ்ட் வாட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க கேட் வால். அது இதனுடைய மீட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு, ரிஜெக்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். எல்பிஎம்னா லிட்டர் பர் மினிட்ஸு, எல்பிஹெச்னா லிட்டர் பர் ஹவர்ஸ். அதில் வந்து போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, லிட்டர் பர் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, லிட்டர் பர் மினிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோசிங் பம்பும் கொடுத்துருக்காங்க. அந்த டோசிங் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டிகலண்ட் யூஸ் பண்ணி தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கால்சியம் ஐரன் எதாவது மினரல்ஸ் எதனா வேணும்னா ஒரு சொட்டா வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலராக சின்ன பம்ப் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஐரன்லாம் இங்கே நிறைய இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணலை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஓ பிளான்ட் 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் வெல்கம்.